ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் ரொம்பவும் அதிகம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா பென்டிரைவ்னு ஒரு முக்கியமான ஒரு டிவைஸ் இருக்குங்க. அதாவது எக்ஸ்டர்னல் டிவைஸ். இதை வந்து நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்றோம். இதை ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பென்டிரைவை நம்மளுக்கு எங்க வேணாலும் எடுத்துட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதாவது இதை விட ரொம்ப சிறிய பென்டிரைவ்ஸ் கூட இருக்கு. ஸோ பென்டிரைவ் யூஸ் பண்ற எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற அளவுக்கு இந்த பென்டிரைவுக்கான வைரஸை உருவாக்குறதும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பென்டிரைவ் யூஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க. காரணம் ஏன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரச்சனையில நீங்க மாட்டினீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸை ஃபுல்லாவே ஃபார்மட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதுக்கு முன்னுக்கு ஒரு பேக்கப் எப்படி எடுக்கிறதுங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கட்டையும் மறக்காம பாருங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கூடவே வர அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு குயிக்காவே கிடைச்சிடும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்ப காலத்துல நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண ரொம்பவே யூஸ் பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா சிடிஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு டிவிடிஸ் யூஸ் பண்ணோம். அப்புறம் ரீரைட்டபிள் சிடிஸ் யூஸ் பண்ணோம். இப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்த போது திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பென்டிரைவ்ஸ் கூட சொல்லலாம். அதற்கான காரணம் ரைட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். பட் இந்த பென்டிரைவ்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே குறைந்த அளவு நேரம் தான் எடுக்குது. அதோட இதுல சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதை கொண்டு போறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது எங்க வேணாலும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போயிடலாம். சோ இதன் காரணமாகவே இந்த பென்டிரைவ் வந்து ரொம்ப பிரபல்யம் அடைஞ்சிருந்துச்சு. இப்பயும் பிரபல்யமா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது பலர் இன்னுமே உங்களுடைய டேட்டாஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு முக்கியமான கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பென்டிரைவ்னு கூட சொல்லலாம். இந்த பென்டிரைவை டார்கெட் பண்ணி பல வைரஸ் இருக்குங்க. அதுல முக்கியமான ஒரு வைரஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஷார்ட்கட் வைரஸ். இது வந்து பென்டிரைவ் யூஸ் பண்ற எல்லாருமே அனுபவிச்ச ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா கூட இருக்கலாம். சோ இந்த ஷார்ட்கட் வைரஸ் ஒரு தடவை வேறொரு மெஷின்ல இருந்து உங்க பென்டிரைவுக்கு வந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுங்க. அந்த பென்டிரைவை கொண்டு வந்து உங்களுடைய மெஷின்ல யூஸ் பண்ணீங்கன்னா தப்பி தவறி உங்களுடைய மெஷின்ல எந்த விதமான வைரஸ் கார்டும் இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். காரணம் ஏன்னா அந்த ஷார்ட்கட் வைரஸ் அதுக்கு பிறகு உங்களுடைய மெஷினுக்கும் வந்துடும் சொல்லலாம். அதுக்கு பிறகு நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு பென்டிரைவுமே ஷார்ட்கட்டா மாறிட்டே இருக்கும். அதாவது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற வைரஸ் கார்டு இருக்குங்க. அதுக்கான காரணம் ஏன்னா நம்ம எல்லாம் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். லைசன்ஸ் உள்ள வைரஸ் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையை ஓரளவு உங்களால கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் ஃப்ரீ வெர்ஷன் இல்லைன்னா விண்டோஸ் டிஃபெண்டர்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு ஷார்ட்கட் உருவாகியும் அந்த உருவாகிற ஷார்ட்கட் வந்து அந்த வைரஸ் கார்டுல டிலீட் ஆயிருச்சுன்னா அந்த ஃபோல்டர்ல, அதாவது அந்த பென்டிரைவ்ல இருந்த எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே உங்களால பார்க்க முடியாம போயிடும். இது வந்து பலருக்கு ஒரு பெரிய பதற்றமான நிலைமையை கூட ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பென்டிரைவ்ல இருக்க டேட்டாஸ் வந்து எங்க போகுது, இதுதாங்க இருக்க மிகப்பெரிய கேள்வி. அதாவது ஷார்ட்கட் உள்ளுக்கு இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வந்து நம்மளால எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா பல டூல்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த எந்த விதமான டூலும் தேவையில்லைங்க. ஒரே ஒரு டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பென்டிரைவ்ல ஷார்ட்கட் உள்ள இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நார்மலா பேசிக்கா ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணோன்னா, அதாவது மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணோன்னு நம்மளுக்கு இப்படிதான் ஷோ பண்ணும். பென்டிரைவை இன்சர்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பென்டிரைவை நான் இன்சர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணது உடனே உங்களுக்கு பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. இது ஷார்ட்கட் வைரஸ் தான் ஷோ பண்ணுது. அதாவது இந்த பென்டிரைவ்ல 32 GB அதுல நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்கு இங்க 2 ஃபோல்டர் தவிர வேற எதுவுமே காட்டல. அது கூடவே ஒரு ஷார்ட்கட் வைரஸ் மட்டும் தான் காட்டுது. இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல சர்ச் பார் இருக்கு. அதாவது நீங்க அந்த பென்டிரைவ் ஓப்பன் பண்ணி ஷார்ட்கட் வைரஸ் காட்டும் போதே மேல பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும். அந்த சர்ச் பாரை நீங்க கட்டாயம் கிளிக் பண்ணி அங்க எதுவுமே டைப் பண்ணாதீங்க. ஒரு டாட், அதாவது ஒரு புள்ளியை மட்டும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே அது சர்ச் ஆகி அந்த பென்டிரைவ்ல இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த ஷார்ட்கட் உள்ளுக்கு ஓப்பன் பண்ண உடனே இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது உங்களுடைய பென்டிரைவ் வந்து ஏதாவது ஒரு வைரஸ் கார்டில் ஸ்கேன் ஆகி இந்த ஷார்ட்கட் அழிஞ்சிட்டா கூட மறந்துடாம இந்த சர்ச் பார்ல போயிட்டு இந்த டாட்டை மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணோடனே வரிசையா வரும். பட் ஒரு விஷயம், நீங்க ஒவ்வொரு போட்டோஸை வந்து ஃபோல்டர்ஸ் உள்ளுக்கு போட்டிருந்தாலும் இதுல பார்க்கும்போது ஒவ்வொரு போட்டோவும் தனித்தனியா தான் காட்டும். அதற்கான காரணம் ஏன்னா ஒவ்வொரு ஃபைலும் தனியாக சர்ச் ஆகியிருக்கிறது தான் இதற்கான முக்கியமான காரணம். மறந்துடாம வேற எதுவும் டைப் பண்ணாம ஒரு டாட்டை மட்டும் மறந்துடாம டைப் பண்ணுங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு அந்த டைமே கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ். வீடியோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ செய்யறதுக்கான முக்கியமான காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்ட போது என்ன செய்யறதுனே தெரியாம போயிடுச்சு. அதாவது ஒரு முக்கியமான டேட்டா வந்து அதுலதான் இருந்துச்சு. ஸோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேற வழியே இல்லாம இருந்துச்சு. ஒரு வழிமுறை தான் இதுன்னு சொல்லலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் இந்த டேட்டாவை ரிகவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய டேட்டாஸையும் நீங்க ரிகவர் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பல நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்களுடைய டேட்டாவை தொலைச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்ட
ஒரு நிலைமை இருக்கும். சோ மறந்துடாம இந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி.